ஹலோ गाइस, நான் ஒரு டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற சீரிஸோட எபிசோட் 22 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 21 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட்னால அதோட இந்த சீசனை முடிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்ப கிங் பாசஸும் டேடா ஏஞ்சுக்கடா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன இது மிரஞ்சோட மெமரிஸா? அதுல மிரஞ்ச கூட இவனு வாழும் போதே அவ ஒரு குட்டி பொண்ணா இருக்கிறதுனால அவளுக்கு என்ன தேவையில்லாத விஷயங்கள் எதுன்றது அவனுக்கு தெரியாது. ஒரு குழந்தைய வளர்க்கறதுலாம் எப்படின்றது அதுக்கப்புறம் தான் கத்து வந்துருப்பான். ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்ண அது இருந்தாலும் அந்த பொண்ணு அதெல்லாம் சகிச்சுக்கல. இருந்தாலுமே அவளும் அழுவ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஒரு நாள் தூங்கும் போது மிரஞ்சோ அப்படின்னு பக்கத்துல பார்த்தா அவ காணும். எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் சாக்கா பாக்க அவ பார்த்தா ஒரு மலையோட உச்சில இருந்து நிலாவை பார்த்து ரசிச்சுக்கின்னு அப்படியே கீழே விழுந்து தற்கொலைக்கு முயற்சி பண்றா. அவ்வளவு அப்படியே சாகலான்னு பாக்க மிராஜோ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கினே இவன் ஜெயிண்ட் இல்ல அவன் அவளை பொட்டிக்க போன இடத்துல அப்படி வீழ அது மிகப்பெரிய பூகம்பம் மாதிரி அந்த இடத்துல உருவாகுது. அதுக்கப்புறம் அவனே கொஞ்சம் ஹாப்பியாயிடும். பரவாயில்ல எப்படியோ காப்பாத்திட்டேன். இவளோட கையில ஒரு சின்ன கடுகு போலதான் இவ இருக்கான். ஆனா இவளுக்காக இவ்வளவு விஷயத்த பண்றான். இவனும் இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அழுவேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனை பார்த்து இவனும் அழுகுறான். பல வருடங்களா நாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு பல இயற்கைகளை ரசிச்சுக்குன்னு காலம் கடந்து போயின்னு இருந்தோம். அது வகையில ஒரு தீவுல மீனை பிடிச்சி அவனும் சாப்பிடலான்னு பார்க்க இவ சமைச்சு கொடுக்க அதை அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு மிரஞ்சோ. இதை கேட்டா அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. மிரஞ்சோ இந்த உலகத்திலே உன் கூட வாழ்றது தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம என்னோட ஆசை இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளா மாறணும். கூடவே உன் கூட அதை வாழ்ந்துக்குனே அதை பண்ணணும். மிரஞ்சோவும் பாசஸோட கனவை நான் நிறைவேற்ற பார்க்கணும். அதுக்காக நான் இவர் கூட இருக்கணும். எப்பவுமே இவரை விட்டு நான் பிரிய கூடாது. அது நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப அழுக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுக. என்னடி அழுகுற? ஒண்ணு இல்ல, கவலைப்படாதீங்க பாசஸ், உங்களோட கனவு நம்ம ஒரு நாள் நிறைவேற்றணும். அதுக்கேற்ற மாதிரி அவளோட வழிகாட்டுதல் மூலியமா இவ பாசஸ உலகத்திலே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை மாத்ததுக்காக பல மாசஸ் கூட சண்டை போட வச்சு அனுபவங்களை சேகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவனு வர, என்னாச்சு சொகமா வரீங்க? என்னன்னா நான் தோக்கடிக்கணும்ன்ற நினைக்கிறேன். என்னோட ஆப்போனன்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா என்னோட வேலையை நான் அவனுக்கிட்ட காமிச்சு ஆக்கணும். நான் தானே இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கான ஆளு. அதனால நீ ஃபீல் பண்ணாத. நீங்க போனது காடு கிட்டே போய் பேசிருக்கீங்களா? காடை எதிர்த்து போராடணும்னு நிறைய நமக்கு சக்தி தேவை. அதுக்கப்புறம் பாசஸ் சரிக்க அதுக்கப்புறம் சண்டைக்கு போயிருக்கான். சண்டை முடிஞ்சவனு திரும்பி வராம இருக்கிறத பார்த்து நம்ம மிரஞ்சப்போம். ஆத்துக்கரையோரமா நடந்து போயிருக்கு. அங்க ரத்த தண்ணியில வரதை பார்த்துட்டு ஆஹா பாசஸ் என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டு என்ன ஆச்சுன்றதை விசாரிக்கிறாங்க. அப்ப அவனும் நடந்த விஷயத்த சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். நான் நினைச்சு பார்த்ததை விட என்ன மாதிரியான பவர் அது? என்னோட வாழ்க்கையில நான் அந்த மாதிரி பவரை நான் பார்த்ததே கிடையாது. என்னோட கனவெல்லாம் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா மிரஞ்சோ, நீ என்ன சொல்ற? இதை கேட்டு பொறுக்க முடியாத நம்ம மிரஞ்சவும் பாசஸ் கவலைப்படாதீங்க, உங்களோட கனவை நான் நிறைவேற்றுவேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு, வாங்க போலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த டீமன் கிட்ட கூட்டு வந்திருப்பாங்க. டீமனும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறல மிரஞ்சோ. அப்ப அவளும் பார்த்தா சின்ன வயசுல பார்த்தவன். அப்ப அவன் குட்டி பையனா தான் இருக்கான். இந்த டீமனும் ஏன் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, என்ன ஒதுக்குறாங்க, நான் என்ன ரொம்ப பார்க்க மோசமா இருக்கேனா? என்னோட அழுகையை கூட யாருக்கிட்ட ஷேர் பண்ண முடியாம இருக்கேன். கவலைப்படாத, என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு கேட்க தயாரா இருக்கேன். இப்ப அவளும் கொஞ்சம் யோசிக்கிறான். அப்படியேப்பட்ட முகம் கொண்டு இப்ப இன்னைக்கு இப்படி இருக்கான். ஏன் அதுக்கப்புறம் நீ வரல? என்ன மன்னிச்சிடு. பல சூழ்நிலை காலமா என்னோட வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையில போயிடுச்சு. சரி எனக்கு நல்லாவே தெரியுது எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் வந்தேன். இவரை இந்த உலகத்திலே ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா மாத்தணும். பாசஸும் ஸ்டார்டிங் எபிசோட்ல கேட்ட அந்த விஷயத்தான் இப்போ கேட்கற சீனா காமிக்கிறாங்க. நான் தான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளா இருக்கணும். அதுக்கு அந்த டீமன் உன்னோட ரத்த சொந்தத்துல இருக்கிற ஒரு ஆள் மூலியமா இருக்கிற சக்தியை தான் உனக்கு நான் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமே தவிர நீ கேட்கிற அதே விஷயம் நிறைவேற்ற முடியாது. இந்த விஷயம் சொன்ன உடனே இதெல்லாம் டைடாவை பார்த்து ரொம்ப கடுப்பாயிரும். அப்படின்னா அந்த ரத்த சொந்தத்தை சேர்ந்த ஒரு ஆள்னா என்னோட அண்ணனா, எங்க அப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு, அவருக்கு எப்படி இந்த மாதிரி பண்றதுக்கு மனசு வந்துச்சு? பாவம் என் அண்ணனோட பவர் தான் இதனால அவர் பயன்படுத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ பிறந்ததுக்கு அப்புறம் அவரு ஃபீல் பண்ணிருக்கும் போது மிராஞ்சோ இந்த சைட்ல இருந்து பாக்குறாங்க. ஒரு நாள் அவர் நினைச்சதை அவர் சாதிச்சிடறாரு. அதாவது அந்த கடவுளையே கொன்னுறாரு. இந்த பவர் எல்லாமே இப்போதைக்கு பயன்பட்டாலும் இதுக்கப்புறம் இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்றது சரிதானா? நான் நிறைய விஷயத்துல நிறைய தப்பான எண்ணங்களை கொண்டு பண்ணிருக்கேன். அதுவும் உன்னோட விஷயத்துல கூட அப்படிதான் மிராஞ்சோ, என்ன மன்னிச்சிடு. எல்லாமே முடிய போகுது. பிரின்ஸ் டைடா வச்சு எல்லாம் சரி பண்ணிடலாம். இதே டைடாவா யாருக்கு தெரியும் அவன் என்ன மாதிரி இருப்பானா இல்ல அவனா இருப்பானு? தப்பான முடிவு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னோட பையன் அவன் தான் உன்னை பாதுகாப்பான். அதுக்கப்புறம் மிராஞ்சோவும் உடஞ்சி சாபமும் நீங்க டைடா இப்ப விழிச்சிருப்பான். டைடா ஏஞ்சிக்கோ, ஏஞ்சி மிராஞ்சாவை பாத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது இந்த குரலை கேட்டுதான் டைடாவே இப்ப ஏஞ்சிருப்பான். அப்பா அப்படின்னு இவனை பார்க்க அந்த இடத்துல பார்த்து அந்த டீமன் இருக்கு. அந்த டீமனோட கண்ணுக்குள்ள மிராஞ்சோவும் கண்ணீரோட அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கு. இன்னொரு பக்கம் அவளுக்கு மோசம் பண்ண எல்லாருமே அந்த இடத்துல தான் பாக்குறான். அதுக்கப்புறம் போச்சு வெயிட் பண்ணாம அப்புறம் அம்ப பயன்படுத்துறான்னு சொல்லு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ணலாம் பாக்க. இன்னொரு பக்கம் தேஷ்பாவும் அண்ணா உன்னோட மின்னலை பயன்படுத்துன்னு சொல்ல இவன் அட்டாக் பண்ற அம்மா அவன் அசால்ட்டா தடுத்துறான் அந்த டீமனும். அதுக்கப்புறம் அவனும் சிரிக்க. ஆனா திடீர்னு பார்த்தா மேல இருந்து நம்ம தேசத்தை விட்டா மின்னலும் இவனை அடிக்க தலைமாத்தோட கீழே விழ தளபதி போன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவனோட கழுத்து வெட்டான். என்ன பண்றான்னு சொல்லிட்டு இவனை சாக்கா பாக்க தேஷ்பாவும் தலையை எடுத்துட்டு கரைச்சிடுச்சு. அப்ப அந்த டீமனோட உடம்பும் தலையை எடுத்து ஏய் டீமன், உனக்கு இந்த தலை வேணும்னா நீ எங்களுக்காக ஒரு விஷயம் நிறைவேற்றணும். என்னது வரத்துக்கு பதிலா தலையை கொடுப்பா? என்னதான் அங்க நடக்குது? அதுக்கப்புறம் அந்த டீமனும் என்ன வரும்னு கேட்க என்னோட பிரதர்
ஓகேன்னு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து தட்டி விடுறான். மிராஞ்சோவா? என்னடா மிராஞ்சோன்ற? அப்ப திடீர்னு டைடாவும் ஏ டீமன் மிராஞ்சோவை திரும்பி கொண்டு வான்னு கத்த இவனுங்க ஷாக்கா போந்து பாக்குறானுங்க. அந்த டீமனும் நீ கேட்ட வரத்தை நிறைவேற்றுறேன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே இந்த டீமனோட நரக உலகத்துல மாட்டின்னு இருக்கவில்ல இவங்க காப்பாத்த 2 பேரும் போறாங்க. மிராஞ்சோ நீ நல்லா தானே இருக்க, வா இங்க இருந்து போவோம். அப்ப தூக்கி நான் அவனும் போக ஆனா கிங் பாசஸ் ஏன்? ஏய் நான் அவனும் கிங் பாசஸ் கிடையாது, நான் டைடா. இதை கேட்டு அவ்வளவு அப்படியே வெக்கப்பட்டு ஆயிதானே இருக்கேன். அவளை திரும்பி பார்க்கும்போது போஜியும் அந்த டீமனுக்கு பை பை சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் அந்த டீமனும் நல்லபடியா உன்னோட வாழ்க்கையை வாழ மிராஞ்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்ப என்ன மன்னிச்சுட்டு டீமன் இப்ப நான் போய் தான் திருடணும்னு சொல்லிட்டு அவளும் அழுதுன்னு போக டேய் என்னடா என்னோட ஆசையை நீங்க புடிங்கிட்டீங்க. அப்ப அந்த டீமனும் சிரிக்க இப்ப அண்டர் வேர்ல்டுல மிராஞ்சோட பாடியை இந்த இடத்துக்கு கூட்டி எடுத்துன்னு வந்து அந்த டீமனும் இவங்களும் பார்த்து உடனே ஷாக்காவ டெஸ்பாக்கு மனசை உடஞ்சிடுச்சு. ஓகேன்னு காப்பாத்தலாம் பார்த்தா இவனுங்க மிராஞ்சோ வர வச்சுட்டானுங்களே. அந்த டீமனும் தலையை மாட்டிக்கணும். இவனை பார்த்துட்டு நக்கல சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இவன் சோகமா இருக்க இன்னொரு பக்கம் டைடாவும் அவளை பார்க்க நான் திரும்பி உயிரோட வந்துட்டேன்னா ஆமா நல்ல வேலை நீ வந்துட்டு உனக்காக அந்த இருட்டு அறையில நான் எவ்வளவு நேரம் காத்துன்னு இருந்தேன் தெரியுமா. நீ திரும்பியும் வரேன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக நான் இத்தனை நேரமா காத்துன்னு இருந்தேன். நீ வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு தெரியுமா எனக்கு. ஆமா நானும் உங்ககிட்ட பேசணும்னு நீ எதுவும் சொல்லாத. நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி மிராஞ்சோ. நீ என்னோட வைஃப் ஆகுறியா? இதை கேட்டு இவங்க எல்லாம் ஹாப்பியாகி ஷாக் ஆகுறானுங்க. ஆனா நானு உங்களுக்கு நிறைய கொடுமைகள் தொல்லையை கொடுத்துருக்கேன், என்ன போய் தேர்ந்தெடுக்கிறேன். இல்ல அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ இப்ப என்ன சொல்ற உன்னோட பதில் தான் முக்கியம். அதுக்கப்புறம் அவ்வளவு அழுதுக்குனே ஒத்துக்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் எல்லாரும் கேளுங்க. இதுக்கப்புறம் இவதான் என்னோட வைஃப், இவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாருமே சந்தோஷமா ஒத்துக்க. உன்னோட பக்கம் கேப்டனும் டெஸ்பா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு டேய் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொலை பண்ண போக உங்களை தடுக்காதீங்க. அவங்க மேல இருக்கிற நியாயத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. உங்களோட வார்த்தை நான் பயன்படுத்திக்கிறேன். அதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் அது ஈடாகாது. பட் ஆனா நீங்க கேட்கற எதுவா இருந்தாலும் நாங்க பண்றோம். முட்டாள்களா இந்த இடத்துல இந்த டீமனை வெட்டி போட்டுட்டு அதோட தலைக்கு பதிலா நாங்க ஓகேன்னு சாபத்துல இருந்து மீக்கிறதுக்காக டெஸ்பா ஆசைப்பட்டாரு. நீங்க அதை கெடுத்து விட்டுட்டீங்க. எங்களோட வார்த்தை நீங்க திருடிட்டீங்க தெரியுமா. இது போய் உங்களுக்கு சாதாரணமாயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு தான் பொறுப்பேற்றுக்கணும். இது கேட்ட அவ்வளவு சோகமாக டெஸ்பாவும் எவ்வளவு பார்க்கும்போது அவன் தம்பி சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல நீ என்ன காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இன்னும் காப்பாற்ற வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள முதல்ல காப்பாத்து. அவங்கள காப்பாத்தினாலே எனக்கு சந்தோஷம் தான். அவன் சொன்னதுல நிறைய உண்மைதான் இருக்கு. ஏன்னா அது இப்ப நடந்துன்னு இருக்கு. அதுக்கப்புறம் தளபதியை விட்டுடு நம்ம இந்த இடத்துல கிளம்பும். ஆனா நீங்க இதுக்கு பதில் எங்களுக்கு நிறைய காசுகள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். பரவாயில்லையா? ஆனா டெஸ்பா என்ன சொல்றீங்க? ஒரு பாத்துக்கலாம் தளபதி. அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அந்த டீமனை பிடிச்சி திரும்பி தலை வெட்டி வரத்தை வாங்கிக்கலாம். அடுத்தது உன்னோட பாஸ்ட்ல என்னென்ன நடந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். அதை பத்தி நீ இப்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு இப்ப ஹாப்பியாவே உங்க கூட வாழப்பாரு. சரியா? அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீ தான். அதனால நீ இப்ப சரியா இருக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. என்ன அடுத்த தலைமுறையை உருவாக்க போறது நீங்க தான். நீங்க சரியா இருந்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறையும் நல்லபடியா போயின்னு இருக்கும். இதை கேட்ட அவ்வளவு கண்டிப்பா நான் இருக்கேன் அதே மாதிரி. சரி ஓகேவா தளபதி? அவனும் கொஞ்சம் தயங்க. இவங்கெல்லாம் ஹாப்பி ஆயிட்டு நீங்க நல்லா இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டைடாவே தலை குனிஞ்சு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறான். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணனை இந்த அளவுக்கு பலசாலி ஆக்கத்துக்கும் நன்றி. நான் தான் இவனை ட்ரெயின் பண்ணல. உண்மையிலே சொல்றேன் இவன் எல்லாரையுமே காப்பாத்தின பாத்தீங்களா. போஜிக்கிட்ட அபாரமான சக்தி இருக்கு. இதை கேட்டா அவனு பெருமைப்பட. இன்னொரு பக்கம் தளபதியும் டெஸ்பா ஆனா கிங் டெஸ்பா கிட்ட என்ன சொல்ல போறீங்க இதை பத்தி? ஆமா என்ன பண்றது அப்படின்னு அவனை யோசிக்கும் போது என்னடா சொன்ன அவனை காப்பாற்ற முடியாதா? என்ன இப்படி சொல்ற டெஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுப்பாவ. சரி வீடு, இதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருந்து சில கோல்டு காயின் சில்வர் காயின் பணமா நம்ம வாங்கிப்போம். ஆனா அது மட்டும் பத்தாது. கண்டிப்பா நான் தான் அடுத்த ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருப்பேன். என்னென்ன சொல்றீங்க? ஆமா டெஸ்பா இந்த விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்றான். அவர் ரேங்கிங் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் வரதுக்கு ஒத்துக்கினாரு. அதுக்கப்புறம் இவன் எல்லிங்க அந்த இடத்துக்கு வந்து ஆறுதல் சொல்ல இவனுக்கு 2 பேரும் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. தோரசியும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. போஜி எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. நான் தான் சொன்னல போஜிக்கு அந்த வளம் இருக்கு. ஏன்னா அவன் தான் எல்லாரையும் காப்பாத்திருக்கான். அதுக்கப்புறம் 2 பசங்களை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அவங்களும் டே நீங்க நல்லா இருக்கீங்கடா அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாதான் இவங்க வளர்த்துருப்பாங்க. இவங்க எல்லாம் இன்னொரு பக்கம் ஹாப்பியா ஆமா அந்த பொண்ணு யாரு புதுசா இருக்கா? அவதாமா இங்க நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமே. அவ பேர் தான் மிராஞ்சோ. என்னது அவதான் மிராஞ்சோவா? தோரோச்சி அந்த மிராஞ்சோ இங்க என்ன பண்றா அப்படின்னு அவங்கள பேசும்போது டைடாவா அவங்க கிட்ட போயிட்டு ஆமா இவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதை கேட்டு அவங்கள ஊழ ஊற மாதிரி கத்துறாங்க. என்னடா சொல்றேன்னு என்ன எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கூட்டின்னு போறீங்க. கிங் தேஸ் தான் நீங்க இந்த இடத்துல வருவீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா பீப்புள்ஸ் இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட் அடையதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற பவர் வெல்த் இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்க்கற லெவலுக்கு எல்லாம் இது சுலபமான விஷயம் கிடையாது. நீங்க அந்த கிங்கோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால பல எதிர்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம இந்த முடிவு மூலியமா உங்களோட பிரதரை நீங்க காப்பாற்ற பாக்குறீங்க. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இது உங்களோட ஓன் டிசிஷன் தானே. ஆமா ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ். ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. நான் நம்புறது என்னன்னா இதுக்கப்புறம் வரலாற்றையும் மாத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இதுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்கள பேசிட்டு கூட்டின்னு போக இப்ப தேஸ்தா உட்காந்து இந்த இடத்துல இருக்க அந்த விளக்கம் அணியா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருந்தா வலிக்கா போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட் வழக்கம் போல தரமா இருக்கும். அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட்னால மறக்காம எல்லாரும் பாத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது லைக் பண்றது கமெண்ட் பண்றதுன்னு பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் எமோஜி போடுங்க. அப்படி இல்லைனா ஃபயர் எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.